வசீகரத்தன்மை ஏற்படும், மன சந்தோஷம் ஏற்படும். ஆனால் மனசில் 1000 அழுக்கு வச்சுக்கிட்டு நம்ம இதெல்லாம் செஞ்சால் பலிக்காது. உணவில் போட்டுக்கலாம், அசைவ உணவு ஆகாது, சைவ உணவில் செய்யுங்க. அறிவோம் ஸ்ரீவோம். உலகில் தோன்றியிருக்கும் அனைத்து மகான்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரம். இன்று பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் அதிகாலையிலே எழுந்து பகவானினுடைய விளக்கு ஏற்றுறோம். பகவான் நினச்சி விளக்கு ஏற்றுன்னு என்ன நடக்கும், அந்த குறைஞ்சு 4 மணி அல்லது 3 மணிக்குள்ளே எந்திரிக்கணும் வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருக்கிறது. எல்லாத்துக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம இது செய்யணும், அது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மூலமாக நம்ம குடும்பத்தில் நல்லா இருக்கணும், குடும்ப அபிவிருத்தி ஏற்படும், புத்திரபாக்கியம் கிடைக்கணும், குடும்ப ஒற்றுமை ஏற்படணும், செல்வம் சேரணும், குழந்தைகள் நமக்குள்ள ஒற்றுமை ஏற்படும், பணம் கிடைக்கணும், கடன் தொல்லை இருக்கக்கூடாது, வீட்டு தீய சக்தியில் எதுவும் அண்டக்கூடாது, ஆயுள் ஆரோக்கியம் ஏற்படணும். மொத்தத்துக்கு பொருளும் செல்வமும் அருளும் மனமும் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஒன்று மட்டும் விட்டுறோம். என்னது? பிறருடைய சொத்து அபகரிப்பில்லாமல் இருப்பது, பிறருடைய மன நோகும்படி பேசாமல் இருப்பது, பிறரை தீங்கு செய்யாமல் பிறர் சொத்து அபகரிக்காமல் இருந்தாவே உங்களுக்கு எதுவுமே செய்ய வேண்டிய நேராக பகவான் உங்களுக்கு அனுகிரகம் கிடச்சிரும். சரி, இதுக்கான விளக்கு ஏற்றுற மாதிரி ஏற்கனவே தீப விளக்கு இதை பார்த்துக்குங்க. அந்த விளக்கு ஏற்றும் போது வடக்கு முகமாக ஒன்று ஏற்றிக்கோங்க, கிழக்கு முகமாக ஒன்று ஏற்றுக்கொள்ளுங்க. அதிகாலையில் எந்திரிச்சோன்னே வையகம் தகலிய வருங்கடலின் நெய்யாக அப்படிங்கிற பாசனம் நீங்கள் யூடியூப்பில் போய் அடித்து பாருங்கள். ஆழ்வார்களுடைய பாசனம் இந்த வையகம் தகலிய வருங்கடலின் நெய்யாக அப்படின்னோடனே அந்த பாட்டில் வந்துடும். அது அந்த பாடல் படித்து நீங்கள் படிக்கலாம். 3 பாசனங்களுக்கு பையாழ்வார், பொய்யாழ்வார், பூதத்தாழ்வார் 3 பேர் படிப்பாங்க. அது செய்ய 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 உங்களுக்கு 3 ஆழ்வாருடைய மங்களாச்சாரங்கள் மிகப்பெரிய விசேஷமாக வாழ்க்கையில் நிறைய ஒளிமயமான மாற்றம் நாராயண ரூபமாக உங்களுக்கு கிடைக்கும். இஷ்ட தெய்வத்தை எதை வேண்டுமாலும் நினைத்து கொள்ளுங்கள். சரி, இதுக்கு மேலே வசியமான முறை புகை வாசனை புகையில் விடுங்க. சரிங்களா? அது காலையில் எழுந்திரிச்சோடனே அந்த விளக்கு ஏற்றும் போது இந்த கிராம்பு அல்லது பச்சை கற்பூரம் அதுக்குள்ளே போட்டு விளக்கு ஏற்றும் போது அந்த ஜோதி ஏற்ற ஏற்ற உங்களுக்கு அப்படியே சுடராகும்போது வசீகரத்தன்மை ஏற்படும், மன சந்தோஷம் ஏற்படும். ஆனால் மனசில் 1000 அழுக்கு வச்சுக்கிட்டு நம்ம இதெல்லாம் செஞ்சால் பலிக்காது. அதுக்குள்ளே சில சக்தியை நம்மளாம் மாற்றணும், முயற்சி பண்ணணும். நானே நினைக்கணும், உங்களை பற்றி எதுவும் பேசணும், உங்களை பற்றி அதிகமாக காசு வாங்கணும், அப்படி நமக்குள்ளேயே நினச்சி நமக்குள்ளேயே மாற்றிக்கணும். பொறாமை, இந்த ஆமை இல்லாமல் இருந்தால் நம்ம சந்தோஷமாக வாழலாம், பிற கோழிச்செல்லாம் வந்தால் வாழலாம். இது விளக்கு ஏற்றுகின்ற பொழுது வெட்டி வேர் மாலை வச்சுக்கோங்க. விளக்கு ஏற்றுனா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நெய் எண்ணெய் கிடைக்காது சுத்தமாக. நிறைய பேர்த்துக்கு என்னென்னா தீப எண்ணெய்ன்னு சொல்லிட்டு எந்த எண்ணெய்னே தெரியல, நல்லெண்ணெய்ங்கிறோம் நல்லெண்ணெயானு தெரியல. அதுவும் மஞ்சப்பொடிங்கிறோம், எந்த மஞ்சப்பொடி இந்த மஞ்சள் உடச்சி பாருங்களேன், உண்மையான மஞ்சள் இல்லை, எதுவும் மஞ்சளாக இருக்குது மஞ்சப்பொடிங்க. நிறையா பேர் மஞ்சள் இங்கே நம்ம ஜெபம் பண்ணி கொடுக்குறோம், எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இந்த தீப எண்ணெய்னுக்கு நிறையா கொடுக்குறாங்க, எதுவுமே தெரியல. சுத்தமான எண்ணெய் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி பண்ணுங்கள், ரொம்ப வசீகரம் ஏற்படும். அதுக்கு மந்திரம் அறிவோம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் நமக, அவ்வளோதான். இது செஞ்சு பாருங்கள், ரொம்ப மாற்றம் ஏற்படும். மனம் நெகிழ்ந்து பண்ணுங்கள். எல்லோருக்கும் ஜோதிமயமான வாழ்க்கையை சந்தோஷம் அமையணும். அடியேன் வாழ்த்துக்கிறேன். கோடான கோடி நமஸ்காரம்.